அந்த சுவிஸ்காரன் அந்த மகளின் நம்பர் என்னட்ட இருக்கணும். அந்த பிள்ளை ஒரு நல்ல பிள்ளை. ஏன்டா பிள்ளை தான் எனக்கு எடுத்து காய்ச்சி சொன்னது, அண்ணா இப்படி ஒரு விஷயம் நடந்து எனக்கு தெரியாது, நான் இதை கதைச்சி அப்பாவோட இதாண்டி ஒரு ரூபா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் அதை நீங்கள் அந்த வச்ச பேமெண்ட்டுக்கே அதை நான் மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி மண்டா சந்திலாம் நாங்கள் நின்று நாங்கள் சுடலைக்கு பக்கத்தை நிற்க ஏன் சுடலை போனது அந்த நீங்கள் அதெல்லாம் மறந்தா ஓட்டி இருக்கிறேன் எழுதடி வந்து கேட்ட நீங்கள் வந்து மதிப்பு கொடுத்து வந்தாடாப்பா யோசிக்கணும். வச்சவர் ஃபோட்டோ காப்பி தான் லைசி ஃபோட்டோ காப்பி வந்தால் தான் அனுப்பலாம். அந்த ஹோல் இதுக்கெல்லாம் சமைக்கிறீங்க அதுக்காக அப்போ எங்களுக்கு அந்த காசு மிச்சம் ஃபுல்லாக. அது என்னென்னா எங்கே எடுக்க வேண்டாம் பொம்பளை பிள்ளை கொடுங்கன்னு சொல்லிடலாம். அப்போ என்ன எடுத்து போட்டீங்களா காசு இல்லை? எது வீடு? ஓ ஓ அதான். அப்போ நாங்கள் வந்து செய்ய வேண்டிய கடமையை சரியாக செஞ்சிட்டோம்டா ஓகே. உங்களுக்கு வந்து இந்த காணி விட்ட மீட்டு தரணுன்றது மட்டும்தான் என் நோக்கமாக இருந்தது. அதால் நீ ஒரு தடையும் காட்டாத, நான் ஒருக்கா போய் சும்மா ஒருக்கா கதைக்கிறேன். கதைச்சா இந்த நிலப்பாட்டை பார்த்துட்டு பிற ஆக்களை காட்டுவோம். சரி தானே? என்கிட்ட சரியில்லை யூடியூப்பில் போட்டு அவரை அவமானப்படுத்தல, அவரை பற்றி நான் கதைக்கிறேன். நாங்கள் கதைச்சே எல்லாம் முதல் அந்த பிள்ளை சொன்ன உடனே எல்லாம் பட்டி போட்டோம். அப்புறம் என்ன வீடு வாசலை பார்க்க சிக்கலாக தான் கிடக்க. அதுகள் வந்து எழுதி தந்து ஓட்டு போய்க்குள்ள அப்புறம் என்ன இவர் செய்கிறது? இப்போ இதாட்ட காணி வீடு வேறு காணி வீடு. அப்போ நீங்கள் இப்போ இவட்ட என்ன உதவி நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? வயசு போனதுன்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்க குறையா ஒவ்வொரு காய்ச்சி பேசி காசு சேர்த்து அதை அந்த நேரமே உங்களோட பேங்கில் டிப்பாசிட் பண்ணி நாலு நல்ல விஷயத்தை செஞ்சு விட அதுகள் வந்து மினக்கட்டு எழுதி போட்டு அதுகளும் தெரியாவுள்ளக்கு என்ன ஏன் உங்களுக்கு மயக்கம் வராது? நரம்பு பிரச்சனை அது செய்யறாரு. அப்புறம் நீங்கள் தப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அப்படி செய்யல. என்ன ஓனரே வந்து மாற்றி விட்டா அவர் அப்படி செய்யல. செய்யக்கூடிய செய்யுங்க, இயலக்கூடிய செய்யுங்க தான் தர மாட்டேன். இயலக்கூடிய செய்யட்டாமா? செத்த பிள்ளை வயசு 13 வயசு. என்ன 13 வயசு தம்பி 11. நீ அவன் சின்ன ஆளும் இருக்க, அக்காவுக்கு நரம்பு பிரச்சனை. நீங்கள் அவர் நிற்க அந்த அலுவலில் முடிச்சிருக்கலாம். விசேஷ்கார் நிற்க அவர் சொல்லிட்டு போட்டேன் இப்படி செய்யறானுங்களுக்கு தெரியாது. சைன் வச்சுட்டு ஐசி போட்டோக்கு எல்லாம் வந்துட்டு போனோம். இப்போ இதோட சரி. இப்போ நீங்கள் வெரைட்டின கதையை சொல்லி போட்டியல் இதோட ஆளுக்கு வரப்போ பிரச்சனை போயிடுவாங்க. பெரிய 3 மணிக்கே வாங்கிடுவோம் பார்க்குறதுக்கு. என்ன உனக்கு யூடியூப்ல வந்து கண்ணன் கொடுக்க தெரியுது, உனக்கு யூடியூப்ல மினக்கட்டு போட தெரியுது, உனக்கு இப்ப ஆபீஸ்ல நிக்கிறேன்டா சொல்றேன்டா எழுத்து போட்டு மேய்ச்சிட்டு போகிறேன். வேற உங்களை எதிரி இல்லையே நீ போட்டதே பிள்ளை. அதுதான் நீ நான் இப்படிதான் சொன்னேன். டேய் நீ உழைக்கணும்டா, நீ உண்ட பாடல உள்ள மற்றவங்களை சாட்டி நீ உழைக்காதேன்னு கேட்டேன். நடாங்க 2 நடாங்க ஆக 2 பழகிடும். என்ன கோணடிச்ச கேளே கோடிச்ச கேளேன்னு உனக்கு உழைப்பு வேணும் அப்படி என்ன போட. நீ ஏன் இப்படியான விஷயங்களை போடுற? எத்தனை பேர் உழைக்கிறாங்க கிருஷ்ணாவை போட்டு, கிருஷ்ணாவோட படத்தை போட்டு உழைக்கிறாங்க. கொஞ்சம் காஜ கட்டினா அவன் போட மாட்டான். அப்போ இப்போ எல்லாம் வழியில் வந்துட்டியா? ஃபுல் ரிலீஸ் ரைட். இப்போ அவர் என்ன கடிக்கிறாரோ அடிக்க. ஹலோ சொல்லுங்க அண்ணா, அந்த கல்லுடைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, கல்லுடைக்கிற மாதிரி அந்த கல் ஜாட் மாதிரி அந்த தொண்டமனாத்து ரோட்ல அங்கேண்டா எங்க என்ன? ஐயோ செல்லமே, நீங்கள் மண்டான் ரோட்டு தானே வந்த நீங்கள்? ஓ மண்டான் குஞ்சோலியால வந்து மண்டான் சந்தியில வந்து அதுல நாட்டு நேர் ரோட்டு அதுல வெள்ளது பக்கம் திரும்பி ஒரு கொஞ்ச தூரம் மேல அவங்க அந்த வீடு இருக்கு அண்ணா. அதால நேரா போனா சன்னதி கோயிலுக்கு போற ரோட்டு அதுதானே? அங்க போக தேவையில்லை. நீங்க அப்படின்னா திருப்பி வரணும் இங்க எங்க அந்த மண்டான் ரோட்டு வலது கையா இடது கையாண்டு வருங்க பருத்துறை இருந்து வர அண்ணா. பருத்துறை நீங்க போய் மெயின் ரோட்டுக்கு ஏறுனீங்களோ வெள்ளச்சந்தி அப்படி அந்த ரோட்டு நேரா பிடிச்சு வாங்க. அந்த கடற்கரை சுடலடக்கு
ஓ அந்த சுடலை ரோட்டால பிடிச்சி நேரம் வாங்க, சுடலை பக்கத்தால வர ரோட்டால. அப்போ முதல் ஃபோன் பண்ணி சுடலை கிட்ட நிற்கிறேன்னே சுடலை போண்டு வைக்கலையா நீங்கள்? அந்த சுடலை இல்லை, அதுக்குள்ள நீங்க நேரம் அந்த சந்தையில நேரம் போனா பூரந்துட்டு இன்னுமே வந்து சொல்லுங்க இந்த மந்தா ஏரியா சுடலை இருக்கு. அதுக்கு அண்ணா ஒரு நிமிஷம் போகிறோங்க. இப்போ நான் பருத்துறையிலேருந்து வரைக்குள்ள, பருத்துறையிலேருந்து அப்படியே வரைக்குள்ள வெள்ளை பாலத்துக்கு முதல் வந்து இருக்குல்ல மண்டான் சந்தி இடது பக்கம். அதுல அந்த இது என்ன என்னன்னு சொல்றது, இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி ஒன்று கட்டுறாங்களா, அதில் வந்து மண்டான் சந்தி இருக்குல்ல இடது பக்கம் பெரிய ரோட் வந்து. அதுல ஒரு பஸ் கோட் இருக்குல்ல பச்சை கலர்ல. ஏன்னா பஸ் கோட்டுக்கு எல்லாம் போறீங்க, இடது பக்கம் ரோட் இருக்குல்ல மண்டான் சந்தி. அந்த ரோட்டால நேரா வாங்குவோம், அந்த குப்போட்டு இடத்துக்கு போற இடம். அந்த ரோட்டை நேரா பிடிச்சி வந்தோன்றிருக்க. அப்பயே முதல் வலது பக்கம் வந்தீங்க. நீங்க எங்க இருந்து வந்த? நீங்க பருத்துறையிலேருந்து தான் வருவோம் அண்ணா, எங்களோட வீடு எங்க கிடக்கு? நீங்க பருத்துறையில இருந்து வந்து குஞ்சடியா தானே வந்த நீங்க? குஞ்சடியா. குஞ்சடியால பருத்துறை இருந்து கிடைக்க குஞ்சடியால இடது பக்கம் திரும்பி தானே வந்தீங்க ரோட்டுக்கு? பருத்துறை ஏன்னா பருத்துறையிலேருந்து குஞ்சல் கடை தாண்டி வரைக்குள்ள இந்த மண்டான் ரோடு இடது பக்கம் தான் கிடக்கு எனக்கு. உங்களோட பக்கத்துக்கு இடது பக்கம். சாரி, ஓகே. நீங்க அந்த லைன்ல அப்படியே நேரா வந்தோன்ற கேட்கல. இல்ல ஏஎஸ்டி ஏஎஸ்டி அந்த கடை ஒன்று இருக்கு, சாப்பாட்டு கடை. அதுக்கு பக்கத்துல அதுல அந்த வெள்ள மாதிரி அந்த பெண்ட் நைட் அவர் பெண்ட் ஒன்று வருது சின்ன ரோட்ல. தன்னோட கடையில எல்லாம் கழிஞ்சு வேற. என்ன கடைக்கு என்ன பேர்? ஏஎஸ்ஏ வைங்க, நான் ஏசி கடையை கிட்ட போயிட்டு அடிக்கும். ஓகே. இந்த ஆள் என்னடாப்பா ஒரு ஆட்டோ ஆளோடாப்பா. இவர் இப்ப என்னண்டா, அவர் இப்ப யாழ்ப்பாணம் பக்கம் நிக்காரு, அவர பக்கத்து சைட்டை தான் சொன்னாரு இப்ப உழவு பக்கம். அப்படியா சொல்றது? ஆட்டோ ஆளுண்டா. அப்பயே மண்டானண்டா இது மண்டான் இல்லையா, இது தொண்டவனாரடாப்பா, அதுதான் மண்டான். நான் அப்பயே சொல்றேன், சுடலை கிட்ட நிற்கிறேன், சுடலைக்கு போனீங்களாம். அதோட சொன்னல தொண்டமார் ரோட்டு ஓமண்டு, அதான் சென்னைக்கு போகிறோன்னு கூட கேட்டுறான். நான் அப்பயே ஓமண்டு வரேன். அப்பயே நான் யோசிச்சேன், இதில் அப்படி கொஞ்சம் தூரத்தில் வீடு வராது. பிறகு இங்கே கல்லுடைக்கிற யாட்டு கிடக்கண்டா அதே அங்கே போனீங்களாம். பிறகு அவ்வளோ உரம் போட்டிங்கன்னா இது சரிதானே, இதுதான் 400 மீட்டர். 24 ரோட்லேயே நிற்கிறாங்களே தெரியாதா மீட்டர் கணக்கு. இப்போ வேறு மண்டான் சந்திக்கு பக்கத்து நீல பஸ்கோல்டு கதையெல்லாம் என்னது தேவையில்லா கதையடாப்பா அது. எனக்கு என்ன ஹீட்டண்டா, மண்டான் சந்திலாம் நாங்கள் நாங்கள் சுடலைக்கு பக்கத்தை நிற்க ஏன் சுடலை போட்டு வந்தாங்க. வீடு தேடி வந்தவே அவைக்கு கஷ்டம்னு சொன்னவே, பிள்ளை குட்டிகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குன்னு சொன்னவேன்னு போட்டு பாப்பா ஒன்று கேட்டால் இப்படி இடத்தை பார்த்து டென்ஷன் பண்ணி விட்டா என்னன்றாப்பா. அப்போ யோசிச்சேன், இந்த ரோட்டில் கடையும் இல்லை வீடும் இல்லைடாப்பா எனக்கு தெரிஞ்சு. அதான் நான் கேட்டேன், அப்படியே நேராக சென்னைக்கு போகிற ரோட்டாண்டா மண்டவரா இல்லையா, அது யாக்கரைக்கு போகிற ரோட்டுன்னு சொல்லிக்கணுமே. நெல்லியடி யாக்கரை போகிற ரோட்டு குஞ்சரடியால் வந்து பருத்துறையால் குஞ்சரடியால் வந்து இடப்பக்கம் திரும்பின கதை அதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்குடாப்பா? பருத்துறையிலேருந்து வந்தவங்களுக்கு மண்டாட பக்கமேடாப்பா. இதுதான் சொல்லிக்கிறோட வஸ்கோல்டன். நம்ம விடத்துல நின்றுட்டு போனாங்க. அதான் சொன்னேன், இந்த சுடலை கிட்ட நிற்கிறேன். என்னத்தை சொல்லுவோம், இங்கேதான் ஃபுல்லாக சுடலைடா. அப்போ உங்க புதார்த்த சுடலை. அப்பவும் பவி சொன்னோம், அந்த ரோட்டை பார்க்க தண்டை எரியாமல் கிடக்கன்னா இதுக்கு வராது. அதை விட ஒரு ஆட்டோ டிரைவர் ஹயர் ஓடுறால இப்படி அட்ரஸ் சொல்லாமேண்ணே. இப்போ மற்றவன் சொல்கிறத விட பரவாயில்லைண்ணே. வீடு தேடி வந்து கேட்ட நீங்கள் மதிப்பு கொடுத்து வந்தாடாப்பா யோசிக்கணும். இதில் எங்கே கிடக்கு ஏசி கடை, எங்கே கிடக்கு 400 மீட்டரில் பீச் இங்கிலீஷ் அகாடமி தான் கிடக்கு. அடித்தா அதில் கடை கிடக்கு. அப்போ கடையாண்ட தண்ணி பொருள் உண்டாடே, தண்ணி விட ஹலோ ஓமண்ணா. அந்த இதில் கலைநேசன் சனசமூக நிலையம் இருக்குல்லோ, என்னண்டு நீங்க வந்த அந்த கலைநேசன் பாஷையில இருக்குல்லோ, அந்த லைன்லயே நேர மெயின் ரோட்டோடய வாங்குவோம். அதான் நேராக போங்கன்னு சொல்லணும்ண்ணா, வாங்கன்னு சொல்லக்கூடாது போங்கன்னு சொல்லணும். சரி சரி போங்க நேரா போங்க.
அந்த ஒரு இடம் திரும்பாமல் மெயின் ரோட்லயே போய் கொண்டு மண்டான் போறோம். மண்டான் போகிற பக்கமோ? மண்டான் சைடு தான் போய் கொண்டு போகணும். நீங்கள் மண்டானால தான் நான் வந்தேன். நீங்கள் மண்டான மெயினுக்கு இருந்தீங்க. சனசமூக நிலையம் தாண்டி துன்னால பக்கம் போகத்தானே வேணும். அங்கால போகிறது இல்லை, அந்த ரோட்டில் நீங்க மெயின் அப்படியே அந்த ஏற்றத்தால வந்து நீங்கள் எல்லாம் அப்படியே அந்த ஏற்றத்தால இறங்கி அங்கால போய் கொண்டு போவோம். அதுல நேராக போகொண்டு பேர் 4-5 கடையில இருக்குது. அந்த கடையை தான் தாண்டி கொஞ்சம் தூரம் போவோம். அதுல இந்த கல் மண் வளர்ச்சி வச்சுக்காங்க. பொறுங்க வாரம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜிஎஸ் ஆஃபீஸ் இருக்குதுல்ல, ஜிஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் தாண்டி அப்போ நீங்கள் இப்போ சனசமூக நிலையம் தாண்டி துன்னால பக்கம் போகணுமோண்டு அங்கால போக இல்லைன்றீங்க. அப்புறம் இப்போ ஜிஎஸ் ஆஃபீஸ்க்கு ஜிஎஸ் ஆஃபீஸ் தாண்டி போகணுன்றீங்க. ஐயோ நான் நெஞ்சோன்னு உங்களை கேட்ட சொல்லுங்க. வீட்டுக்காரருக்கு வெளியில நிக்க சொல்லி சொன்னா நீங்க அந்த ரோட்டை பிடிச்சி போய் கொண்டோமா அவங்க கேட்டுக்க நிக்கிறாங்க எங்கண்ட வீட்டடியில. தண்ணி பல்ல வேண்டியதா அண்ணா? இப்போ நான் எங்கன்னுண்டா என்னென்ன அட்ரஸ் சொல்கிற வந்து இப்போ சனசமூக நிலையம் தாண்டி துன்னால பக்கம் வண்டிக்குள்ளே நாங்கள் நேர தானே போகணும். அப்புறம் அங்கால போகிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்க துன்னால ரோட்டுக்கு நேர போய் கொண்டோமா அதுல இடையில இடத்துல அந்த என்னன்னு சொல்றது அவங்க வீட்டடிக்கு ஒண்ணுமே அதுல ஒரு கடையை ஜெயக்கொடி இந்த கடையை அவடத்துல போயிட்டு கேட்டி இருந்தாலும் சொல்லுவாங்க. என்ன பேர் அவர் அண்ணாக்கு? அவருக்கு செருகின்னு சொல்றது. சரியான்னு சொல்றதா? நீங்க இவட்ட ஜோனேட வீட்டடியான்னு சொல்லி கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எங்கண்ட வீட்டை போனா அவங்கட வீட்டை போடலாம். யோனேண்ட வீடு நீங்களா? ஜோனேட வீட வேணும். அந்த வீட்டுக்காரரை மெயின் ரோட்ல நிக்க சொல்லுங்க அண்ணா. ஓகே, எங்க அவங்க அந்த வீட்டை போறவங்க உங்களை கூட்டிட்டு போவாங்க. எங்களோட பக்கத்துல நீங்க எங்கண்ட வீட்டடி போங்க. அவங்க தொடர்பு ஒன்றும் இல்லை. என்ன அப்ப உங்களோட அக்கா நிக்க சொல்லுங்க ரோட்ல. அக்கா வெளியில நிக்கிறா கேட்டுக்க. சரி சரியா. ஓகே, நீங்க அதுல போங்க. சரி, உண்மையா நீ யோசிச்சுப்ப தம்பி. கோமர் மாதிரி நாங்கள் சனசமூக நிலையம் தாண்டி துன்னால பக்கம் போகணுமுண்டா. ஐயோ அங்கே போகிறது இல்லையா? அப்புறம் சனசமூக நிலையம் தாண்டி வந்து ஜிஎஸ் ஆஃபீஸில் நிற்கிறாண்டா, அதை தாண்டி போங்குவோம். அப்போ சனசமூக நிலையம் தாண்டி தான் ஜிஎஸ் ஆஃபீஸ் வந்தது. இப்போ அங்கே போகிறது இல்லைன்ற கதையை கேட்டு நான் திருப்பி கொண்டு இங்கே போயிருந்தா அப்படியே போக வேண்டியா யாழ்ப்பாணம். அதோட பழைய ஊரல்லாடா 4-5 கடைண்டா இவடம் தானே 4-5 கடைன்னு சொல்லுவா. அப்போ லிசானி ஸ்டோர்ஸ் எனக்கு தெரிஞ்சுட்டே எப்படி மண்டானக்க சுற்றி போட்டு இங்கே வந்துட்டாள் பட்டு. என்னண்டு எது வீடு உங்களை தெரியாது? உங்களை தெரியாது கண் உங்களுக்கு தெரியும் தானே வடிவா? பாருங்க வேறு தெரியுதுண்டு என்ன தான் தெரியுது. சரி எது வீடு? அதான் இப்போ அங்கே யார் நிற்கிறார்கள்? என்னண்டையா? இப்போ நான் இப்போ அவைக்கு போய் ஹெல்ப் பண்ணுற இல்லையோன்றது அவைய பார்த்து தான் முடிவு எடுக்கலாமா? சரியா? உங்களோட ஆள் இருக்காரல்லோ கொதிய கிளப்புறாரு. ஒரு அட்ரஸ் சொல்ல தெரியலையாப்பா? இவ்வளோ நேரம் பட்ட பாடுண்டா. ஏடி நீ உள்ளுக்கு இந்த ஓடி வர நான் ஒரு கொஞ்சம் இதில் நிற்கலாமே. எங்கே நிற்கிறியா நீ? சரி சரி இல்லைங்க. இவர் வந்தார், ஐயா வந்தார் ஒருத்தார். தம்பி இப்போ என்னண்டா, இப்போ வேலை ஆக்களை காட்டினா எனக்கு உதவி செய்யணும் விளங்குதோ. அதால் நீ ஒரு தடையும் காட்டாத. நான் ஒருக்கா போய் சும்மா ஒருக்கா கதைக்கிறேன். கதைச்சா இந்த நிலப்பாட்டை பார்த்துட்டு பிற ஆக்களை காட்டுவோம். சரி தானே? ஏன்டா சரியில்லை. உதவி செய்கிறதா காட்டலாம், இல்லாட்டி காட்டக்கூடாது விளங்குதோ. அது பிள்ளை என்னப்பா சின்ன இல்லை வீடு வாசலை பார்க்க சிக்கலாக தான் கிடக்க. நான் நீங்கள் அங்கே வீடியோக்குள்ளே வர வேண்டாம் வேண்டாம். இப்போ நான் முதல்ல காய்ச்சி போட்டவங்க கூட அப்புறம் யோசிப்பேன் வீடியோ பிரச்சனை. இப்போ நான் கலையில் தம்பி இருக்கா? இப்போ அண்ணன் என்ன மாதிரி இப்போ நிலப்பாடு என்னண்டு? அப்போ இதாட்ட காணி வீடு வேறு ஆட்ட காணி வீடு
அப்போ நீங்கள் இப்போ இவேட்ட என்ன உதவி நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? இவ்வளோ ஆழமாக அங்கே இருந்தீங்க? வீடு மாறி மாறி இருந்தீங்க. ரொம்ப சொல்லிட்டாங்க 3 மாதம் தந்துருக்கீங்க. என்னன்னா நான் செக்யூரிட்டி வேலை செய்கிறேன். தற்சயமாக இருந்துக்கனால இப்போ செக்யூரிட்டி வேலை செய்கிறேன். இதில் பகலில் நான் வேலை செய்யலாது, இவருக்கு இயலாது. மற்ற இதில் பள்ளிக்கூடம் கொண்டு இறக்குறது நான் தான். அப்போ இறக்கிட்டு வந்து பள்ளிக்கூடம் கொண்டு என்னத்தில் இறக்குறீங்க? சைக்கிள். இப்போ அண்ணா என்னென்றால் இப்போ நீங்கள் வந்து இப்போ முதலாவது ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை தேடிக்கணும் இவ்வளோ காலத்துக்குள்ளே தேடி இருக்கோன்னு நாங்கள் என்னென்னு சொன்னால் வேண்ட சைட்டாலே தள்ளாமன்னு சொல்லிட்டேன். அவையெல்லாம் இப்போ கரைச்சி விட்டுனேன். அப்போ ஒன்றும் செய்யலான்னு இருக்கிறேன். விரும்பி செஞ்சோம், பேசித்தான் செஞ்சேன். ஆனால் வீடு வாசல் ஒன்றும் தெரியல, அப்படியே இருக்க சொல்லி இருக்கிறேன். இப்போ இருக்க வேண்டாம். இப்போ நானே உங்களை வீடியோவில் காட்டல என்றால் இப்போ நீங்கள் என்ன உதவி கேட்குறீங்கன்ற விஷயத்தை அறிஞ்ச பிறகு காட்டுவோம். ஏன்னா இப்போ எங்களோட இயலுமைக்கு அதை செய்யலுமா செய்யலாதான்றதை உணர்ந்து நாங்கள் உங்களை காட்டுறத ஒரு யோசனை இருக்குது. இல்லையாண்டா வீடியோவில் உங்களை காட்டி போட்டு நான் இப்போ இன்றைக்கு ஒரு கொஞ்சம் காசை தந்து போட்டு பிறகு உங்களுக்கு உதவி கிடைக்கிறேன்னா ஒரு மனசாமல் போடும். நீங்கள் கேட்குற மேய்க்கு வந்தோடனே இப்போ வீடு வாசல் காணி வாங்கி தாரேன்னு சொன்னால் அது இருக்குது. காணி எங்கே இருக்குது? தண்ணி பொருள் எடுத்து நம்பி அஜ்வலிக்கே இருக்குதா? சரிங்க, அங்கே சொல்லுங்க இருக்கா என்னண்டு இந்த ஹோல் இதுக்கெலாம் சமைக்கிறீங்க. இது என்ன வீடு வாடகை கொடுக்குறீங்களோ? வாடகை மட்டும் இல்லை, வாடகையில் சும்மா இருக்கிறீங்க. திருத்தி என்னது நாங்கள்லாம் திருத்தி நாங்கள் எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க? 1 வருஷம். 1 வருஷமா? அப்போ உழைப்பு அண்ணாண்ட உழைப்பு தான். இரவில் செக்யூரிட்டி வேலை போதோ? எவ்வளோ சம்பளம்? 1300 ரூபா. கோபே ஹாஸ்பிட்டலாம் வேலை. இப்போ ஏறாது ஏன் உங்களுக்கு மயக்கம் வராது? நரம்பு பிரச்சனை அது செய்யறாரு. அப்புறம் நீங்கள் தப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன். தங்கச்சி தானே படிக்கிறீங்க? தம்பி கொலசி பாஸா? 2 98. தம்பிக்கு 81. உனக்கு 2ஆம் ஆண்டு. இன்னும் எழுதலை கொலசி பாப்பா? இதுதான். நீ படிப்பியதா? ஆமாம். அப்போ இப்போ உங்களுக்கு காணி இருக்குது, வீடு கொண்டு போகணும். வீடு எங்களுக்கு பெரிய அளவோட இல்லை, சும்மா தற்சமயம் நம்மளா இப்போ இதுக்கே இருக்கிறீங்க. இன்றைக்குள்ளே நம்மளா ஒரு 2 அறையும் ஒரு குசினியோடையோ இல்லாட்டி ஒரு அறையும் ஒரு குசினி ஒரு குழந்தை இவ தெரியுது அட்டென்ட் பண்ணுற வயது வந்துட்டுது. இப்போ இவையும் உடம்பு வச்சுன்னா அப்புறம் எங்கள் பேர யோசி. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இப்போ உங்களோட இந்த பிரச்சனை வந்து இப்போ நான் இப்போ என்னையை மட்டும் காட்டி நான் இதில் கதைக்கிறேன் தானே. இப்போ இது சம்மந்தமாக இப்போ உங்களோட நிலைமையில் இருந்த, அதாவது இப்போ உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? நிற்கிறதா கூட 2 வேலை செய்கிறதுன்றது கிளம்புறி காசு 5000 ரூபா. இவங்க உங்களுக்கு என்ன பண்ணுறது? சொந்தம் பழக்கம், சொந்தம் இல்லை. போன ஸ்போர்ட்ஸ் செல்லையா ஸ்கூல் நடந்தது, அங்கேயும் போய் 2 பிறகு அங்கேயே வச்சு விழுந்துட்டேன். அப்போ நான் வேறு தெரியும். இப்போ நார்மலாக இப்போ வேலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய கஷ்டமாக தான் இருக்குது. மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை வாக்குமே 13 வயசு. எத்தனை பிள்ளை வயசு? 13 வயசுண்ணா. 13 வயசு. தம்பி 11. நீ அவன் சின்ன அளவு இருக்க. அக்காவுக்கு நரம்பு பிரச்சனை. மெடிக்கல் இது கொப்பி எல்லாம் இருக்குதா? வீட்டோட ஒலிம்பியா எல்லாம் தவற விட்டோம். திருப்பி மெடிக்கல் கிடைச்சி சொன்னேன் நான் விட்டுட்டு போவே வார்டில் நிற்க சொன்னேன். மயக்கம் மருந்து என்ன மாதிரி என்ன செய்யும் உங்களுக்கு? அவையிட்ட வீடு கேட்க நடுக்கமாகி வந்தோடனே அப்படி மேலே ஐஸாக போயிடும். சூடாகிட்டான்னு வந்துடுறாரு. எல்லாம் ஐஸாக போயிடும். தண்ணியாக ஊற்றணும். அவர் சொன்னால் ஹார்ட் பிரச்சனை கொஞ்சம் கஷ்டம்னா டாக்டர் சொன்னேன். என்ன ஹார்ட் பிரச்சனையாமா?
சொன்னேன் நரம்பு வந்து இந்த மண்டை நரம்பும் காட் நரம்பும் அந்த ஒரே இதில் ரத்தம் கட் பண்ணது பக்காண்டு. அப்போ இவ ஆப்ரேட் பாருங்க அது எப்படி திடீர் எப்போ வரும் சொல்லல, அதுதான் பிரச்சனை. இந்த டைம் கடும் சந்தோஷம் கடும் துக்கங்கள். கடும் சந்தோஷமும் கூட கடும் துக்கமும் கூட கதைக்க மாட்டேங்க ரைட் பாருங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ சைக்கிள்லாம் ஓடிக்கொள்ள மாட்டேன். அந்த அடிக்குதானே அடிக்கும். பிறகு அது கொஞ்சம் தர கையெல்லாம் சோண்டு அப்படியே சோண்டு. அதால நான் ஆனால் சக்ஸஸாக 3 பிள்ளைகளையும் பெற்று எடுத்துட்டீங்களே எப்படி ஒரு பிரச்சனையோட பெரிய விஷயம் அதுதானே. கஷ்டம் உங்களுக்கு எவ்வளோ காலமாக இருக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை? முன்னே இருந்தாது நான் தெரியுமா அது? தெரியும். அது நார்மலாக இருந்தால் இவ்வளவுக்கு நானும் நிறைய ரெக்கமெண்ட் செய்து பார்த்தேன். அது சரி கிடையாது. உங்களுக்கு இப்போ 42 44 44 இவன் கண்டிஷனால நான் எந்த தொழிலும் செய்யலாத கண்டிஷனாக இருக்கு. நைட்டுவே வந்துடுது. இப்போ போன ரெண்டு மணி காசுமே இல்லை. பாருங்க அப்படி வலிப்பு வந்தால் என்ன செய்வீங்க? சூடாக்கி தான் வேண்டுவாங்க. சுடுறாண்டி எல்லாம் கொதிக்க வச்சு ஒத்துனா பிடிச்சி தான் கொஞ்சம் சூடாக்கி வரைக்கும் ஒரு 1.5 மணிக்கெல்லாம் மட்டும் உடம்புலாம் போயிடுச்சு. கஷ்டப்படுறாங்க. தூக்கிட்டு தான் வீட்டை வந்து கொடுத்தேன். புரட்சி போடுமா கை காலெலாம்? தனியாக கடிக்காக போய் கீட்டை வச்சு கீட்டை பிடிச்சி தான் கொஞ்சம் ஒழிப்புங்க. இல்லை நாங்கள் இருக்கிறேன் இப்போ இப்போ ஒரு மாதத்தில் சாதாரணமாக எத்தனாரு அப்படி வரும்? சொல்லல அடிக்கடி வேறு 5 நாளைக்கு தொடர்ந்து வந்து வந்தால் தொடர்ந்து வந்து இப்போ 3 வந்துருக்கு. அப்படி ராத்திரியும் வந்து இப்படியா பிரச்சனையில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கவலைகள் யோசனையெல்லாம் குறைச்சா அது கொஞ்சம் குறையும். இப்போ நீங்கள் எப்படியா ஒரு இஷ்யூவில் இருக்கே கட்டாயம் யோசிப்பீங்க, கவலைப்படுவீங்க. அப்போ புதினும் கூடுமே தவிர குறையாது. அப்போ எங்களுக்கிட அந்த 9 லட்சம் ரூபா வீட்டு திட்டம் மாதிரி அப்படி ஒரு வீடு இருந்தாலும் இவைக்கு ஓகேயாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாரும் வந்தான்னா எங்களோட கதைச்சா நானும் கதைக்கிறேன் சரிதானே. எங்களுக்கு வீடு செய்ய வேண்டிய ஆட்கள் வந்து ஒரு சில பேர் செஞ்சு தர்றேன்னு சொன்னவே அவையோட கதைக்கிறேன். கதைச்சாவே ஓமண்டா நான் திரும்ப வந்து உங்களோட தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களோட முழு பிரச்சனையும் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் கதைச்சி போட்டு அந்த வீட்டளவில் தான் நாங்கள் பார்ப்போம். அப்படி சரி வராண்டா நான் பெற மாட்டேன். ஏன்னாண்டா இப்போ வீடியோவில் வந்து உங்களை காட்டி இப்போ ஒரு கொஞ்சம் காசு நான் தந்து போட்டு இப்போ இந்த அவைய சொன்னவே உண்மையிலே நீங்கள் கஷ்டமண்டு. இப்போ கஷ்டமண்டேக்கே நீங்கள் உங்களுக்கு இப்போ சாப்பாடு நீங்கள் சமாளிப்பிடலாம் இல்லையோ? ஓரளவு என்ன சொல்லுங்க உள்ள பிரச்சனை என்ன சொன்னால் நான் இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு 8 லாம் சம்பளம். அதுக்குள்ளே சமாளிக்கிற பெரிய திண்டாட்டத்தில் நான் இருந்தது. அப்போ நிறைய கடையில் என்ன கேட்டுன்னு எல்லாம் கொஞ்சம் திறமாட்டாங்களா. அப்போ அதோட நான் நான் பேச விட்டுட்டு இப்படியே ஒரு தரம் கெஞ்சி கேட்டு வாங்குறது மாறுறது வேறு மாறிட்டு பின்ன சம்பளம் பிறடி ஒழுங்காக கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதான் எங்கள் டோன்ட் வரி. இப்போ என்னென்னா நான் இப்போ நோமலாக சொன்ன மாதிரி இப்போ உங்களை வந்து நோமலாக பார்த்துட்டு போதான் வந்தேன். நான் கட்டாயம் திருப்பி வருவேன் சரி தானே. வந்து நாங்கள் வீடியோ நீங்கள் முகத்தை காட்டியே நாங்கள் கதைப்போம் சரி தான். கதைச்சி பிரச்சனையை சொல்லி நீங்கள் நடந்த விஷயங்கள் எப்படி நீங்கள் வாழ்ந்தது வளர்ந்தது கொண்டது எத்தனை வீடு மாறினீங்க கஷ்டம் ரொம்ப நிறைய எல்லாம் இப்போ இதெல்லாம் கதைக்கிறதாலும் இப்போ வேணாம். இப்போ நான் பார்க்க வந்த இடத்துல வேண்டாம். நாங்கள் முழுமையாக கதைப்போம். கதைச்சி பிறகு யோசிப்போம். நான் எதுக்கு மறுக்கா அட்வான்ஸாக நான் ஒருக்கா கதைச்சி கொண்டு வாரேன் சரியா. கதைச்சி வந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. அக்கா ஹெல்ப் பண்ணுவான். இரவைக்கு சாமான் தந்த வேலை என்னண்டு அவை தான் ஹெல்ப் பண்ணதா? இப்போ நாளைக்கு நாளைக்கெல்லாம் ஆச்சா தலைவர் சுதனும் வெங்காயம் அது அது நிப்பாட்டா எப்படி ஆளை வடிவா பிரச்சனை அவன் சொல்லுவான். லேமா சார் ஸ்டார்ட் நிப்பாட்டுங்க இருக்கா ஸ்டார்ட் நிப்பாட்டுங்க சத்தமாக கிடக்கு. இவன் அண்ணா இல்லை எங்கே எவனம் சரியா வேறு தெரியுமா ஆகலை இந்த வீட்டுக்காரர் சும்மா அந்த சொன்ன அப்போ அவங்க கஷ்டம் வந்து பார்க்குறது வீடு வச்ச பிரச்சனை.
கஷ்டம் வந்தாக்கா வருத்தமாக வேணா விலைக்கு வர என்ன நான் அவையில வீடியோவில் காட்டுறத சும்மா பார்த்துட்டு போதான் வந்தேன் இந்த அவன் பிரச்சனை என்னென்ன கேட்டு போட்டு உங்களுக்கு அது பரவாயில்லையப்பா தொழிலாளியப்பா விவசாயியப்பா நீங்கள் என்னென்று கண்டு நீங்கள் அவா தெரியலை தானே காரை கண்டுட்டு சரி நேற்று வந்து ராத்திரி வந்து பார்த்தேன் லட்சுவரி அந்த போய் சொன்னேன் அந்த இந்த அரளிக்கோட்டை மண்டானுக்கு இங்கே இல்லை நம்ம வேற இல்லை விசாரிச்சுனா இங்கே எல்லாரும் கேட்டான் பேர் இல்லை அப்படியானாலும் இங்கே இல்லை சமையனாலும் இங்கே கதையாங்கிட்டே இல்லை மழை பட்டுருக்கு 3 நாள் பிடிங்கிற நாள் மழை அந்த ஆள் சுவிஸ்லேப்பா அவர் இங்கே தேவை இல்லை மண்டானா இல்லை என்ன வரையா நான் அவர் மண்டான இல்லை நான் எல்லாரையும் விசாரிச்சேன் அவர் தான் கடைசி உதவி செஞ்செல்லாம் முடிச்சாச்சு தெரியாது எங்களை ஜனங்களோட பிடித்தான் புலப்படுறது கஷ்டம் தான் வேல் பாவம் அழுகின சாப்பாட்டுக்கும் வசதி இல்லைன்னு நான் என்னடா வேலை வீடியோவில் காட்ட முந்தி ஒரு கால் பிரச்சனையில் விசாரித்து போட்டு திருப்பி வந்து ஒரு வடிவாக செய்வோம் ஏன்னா அவருக்கு ஆக்சுவலியில் ஹானி இருக்குதாம் அவருக்கு ஹானி இருக்குதான் சரி அப்போ விளக்கிடுவோம் சந்தோஷம் அது பிரச்சனை இல்லை என்ன இதில் என்ன இருக்குது ஓகே இதுவான் தெரியா வீடியோவில் பார்க்கல கொஞ்சம் வந்து அவன் இப்போ சும்மா வந்தவன் போயிடுவான் பெரிய 3 மணிக்கே வாங்கிடுவோம் பார்க்குறக்கு என்ன எப்போ படிக்கும் 3 மணியா ஐயா வணக்கம் அடுத்த முறை காவடி சந்திப்போம் எடுக்கிறோம் திருப்பி உண்டு என்ன ஒரு முள்ளு இல்லையோ உண்டு ஆத்து இங்கே வேற முள்ளு போடுறதில்ல நீ இப்போ நீ ஒரு ஊசி ஊத்தின அழுகுற கிடந்து அக்னிக்கு எடுக்கலாம் இந்த வருஷம் என்ன அக்னிக்கு இல்லை கவிதாசுக்கு கொண்டு வர முள்ளு குத்தல அவனுக்கு கதை முடிச்சு சரி ஓ ஆ இல்லை இல்லை வெங்காயமோ வேணாம் 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 எவ்வளோ போகுது கிலோ இப்போ ஆ இல்லை இல்லை நார்மலாக கடையில் கிலோ எவ்வளோ ஆகுது எவ்வளோ என்னண்டு 350 ரூபா கிலோ சரி பிறகு சந்தீப் ஓகே 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 என்ன சத்தம் இந்த லேமாஸா அண்ணா எங்கேயோ கண்ட மாதிரிங்களா எனக்கு அது இல்லை என்னண்டா நான் திருப்ப சொல்லிட்டு போகிறேன் நான் வந்து திருப்ப உங்களை வீடியோ செய்வேன் அதில் நீங்கள் எந்த விதமான பொய்யும் சொல்லக்கூடாது அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பொய் சொல்லுவீங்களா இருந்தால் அது பிறகு சிக்கலாக போயிடும் சரி தானே ஸோ வந்து எந்த வித பொய்யும் சொல்லக்கூடாது 1க்கு 100க்கு 100 தடவை யோசிங்க வந்து திருப்பி நாங்கள் வருவோம் வந்து வீடியோ செய்வோம் நான் வந்து இவங்களை காட்டையில் வந்து வீடியோவில் இவங்களை வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் இவையில் வந்து பார்த்து வேலைக்கான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்போம் பார்ப்போம் ஏதாவது ஒரு சின்ன உதவினா நாங்கள் செய்ய ட்ரை பண்ணுறோம் சரி தானே இப்போ இன்றைக்கு வந்து நான் உங்களை காட்டாதபடியாக இன்றைக்கு நான் ஒன்றும் செய்யலை காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நான் உங்களை காட்டியிருந்தால் கட்டாயம் உங்களுக்கு அவன் செஞ்சுட்டு போயிருப்பேன் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கலன்னு சொன்னால் பிள்ளைகள் அக்கா எல்லாரையும் காட்டினதில் ஒரு ரத்தம் இல்லாமல் போடும் இப்போ விளங்குது தானே என்ன ஸோ வந்து அந்த மாதிரிக்கு செய்வோம் அப்போ இப்போ நாளைக்கு சமையலுக்கு சாமான்கள் வேண்டாம் காசுகள் இருக்குதா இவங்க வாங்கி தர சாமான் தான் வச்சுக்கிறீங்க என்ன ஒரு ஐயாயிரம் தாங்க வந்து அக்காட்ட கொடுத்துட்டு போவோம் இதுக்கு நீங்கள் சும்மா சாமானை வாங்கி சமையுங்க இது வந்து சும்மா நான் தந்துட்டு போகிறேன் ஐயா உங்களை யாருன்னு காட்டவும் இல்லை சொல்லவும் இல்லை ஒரு சௌரமாக நான் தந்துட்டு போகிறேன் லைக் இப்போ அவையில் உங்களுக்கு சாமான் வாங்கி தர மாதிரி நான் தந்துட்டு போகிறேன் இதுக்கு சாமானை வாங்கி நீங்கள் இது செய்யுங்க நான் திருப்பி ஒருக்கா வருவேன் சரியா வந்து பார்ப்போமா சரியா உள்ள எல்லாம் சொல்லுங்க நாங்கள் ஆறுதலாக பார்ப்போம் எல்லாம் நான் எல்லாம் கேட்பேன் நீங்கள் எல்லாம் சொல்லுவோம் சரியா ஓகேண்ணா வாரம் போட்டா ஓகே ஓகே சரி ஓகே பாயா அப்புறம் வருவோமா நான் வருவேன் வேறு நாளைக்கு ஆண்டே வருவேன் திருப்பி வரைக்க பார்ப்போம் சரி ஓகே 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 சரி வேடு ரைட் வருவோம் நாங்கள் வருவோம் அங்கட்டாடியில் வருவோமா
சும்மா இருக்கலானே சரி அக்கா வரமா சும்மா இருக்கலானே அம்மா சரி சரி ஓ நல்ல ஷோ நாங்கள் நீங்கள் ஷோ மாதிரி இருக்கிறோம் பூங்கொடியோ ஓ என்ன ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சிக்கலும் இல்லை சரியா என்ன 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 அம்மா இறுக்கி சொல்லட்டான் நான் நல்ல ஷோம் நீங்க எப்படி இருக்கீள் நாங்க நல்ல ஷோமான நாங்க தெரியும் நாங்க ஷோமா தான் இருப்போம் ஒரு பிரச்சனை இல்லை நான் சந்தோஷமா இருக்கு நான் வருவோம் அம்மாட்ட கிட்ட இல்லையா ஓ நீ சாப்பிட்டீங்களோ சரி அது சரி சரியா நான் வந்தா ஹோல் எடுத்து காயப்பேன் அவோடையுமா நான் உங்ககிட்ட வந்தா ஹோல் எடுத்து காயப்பேன் அவோடைய சரி 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 அம்மாட்ட வருவோம் நான் கிட்டத்தில் வருவோமா சந்தோஷமா இருங்க நீங்களும் சந்தோஷமா இருங்க நீங்களும் சரி சரி அம்மா ஓகே சரி நான் அப்புறம் காய்க்கணும் ஓகே ஓகே அம்மா பாய் இன்றைக்கு நான் விடாம நாங்க வெளியே நிக்கிறோம் படியோட நிக்கிறோம். அப்ப நான் இன்றைக்கு அடிக்கடிக்கிறது இப்ப அடிக்காத சொல்றேன் ஓட்டோல போய் கொண்டிருக்கிறோம் கொழம்புக்கு போய் கொண்டிருக்கான். நீங்க கொழம்புக்கு போனாலும் எங்க போனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க அந்த வீடியோ அந்த யூடியூப்ல போடுறத நீங்க உங்களோட வேலையில பார்த்து கொண்டுருங்க. நீங்க மற்றவங்களை போட்டு நீங்க உழைக்காதீங்க. உண்மையும் தானே இரண்டாவது உண்மையிலே இப்போ நாங்கள் இருக்கவங்கட சோழியை பார்த்துட்டு பேசாமல் போய் கொண்டிருக்கோம் ஒரு வழியில். சும்மா எங்களை வீணாசுண்டி கிடைக்கிறதுக்கு மந்துகளை கிடைக்க விடாமல் பண்ணி தேவையில்லாதவே இல்லை என்ன இல்லை இல்லை நான் அந்த யூடியூப் கிருஷ்ணா நான் இப்போ ஒரு ஆளோட கதைச்சேன். இப்போ ஒருத்தர் அவர் கதைச்சு அவருக்கு நல்ல கூடு அவருக்காக சொல்கிறேன் அண்ணா எனக்கு பேசாதீங்கன்னா நான் கிருஷ்ணா நீங்கள் கிருஷ்ணாவுக்கு நான் சப்போர்ட் இல்லை யாருக்கும் சப்போர்ட் இல்லை. நான் ஒரு நேர்மையாக தான் கதைக்கிறேன். நீங்கள் ஆடையும் இப்படி போடாங்க. உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீங்கள் போய் உதவி செய்யுங்க. எவ்வளவு உழைச்சவன் தெரியுமா? அந்த ஸ்ரீலங்கா சுத்தி வந்து எவ்வளவு காசை உழைச்சவன். அதுதான் ஐயா. இப்போ என்னன்னு சொன்னால் சரி இவன் அவன் உழைச்சாலும் பரவாயில்ல கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, அதே இது அவங்கள பொறுத்தது ஐயா. இப்போ இன்னொரு தானே விமர்சிக்காட்டி ஓகே தானே. இப்போ ஏன்டா இன்னொரு தானே விமர்சிக்கிற அளவுக்கு இங்கே நாங்கள் உத்தமன் இல்லை. அதுதான் வந்து விஷயம் என்ன. சரி அவனவன் நல்லதை செய்கிறான் 4 பேருக்குண்டாச்சு பேச விட வேண்டியானே. இப்போ என்னையே விமர்சிக்கிறதால எனக்கு மட்டும் இஷ்யூண்டா பரவாயில்ல, இதால் வந்து கஷ்டப்பட்டதில் பாதிக்கப்பட போதலன்றது ஒரு அளவு சிந்திக்கிறீர்கள். எனக்கு அதுதானே ஐயா கவலை. விசார் போன கிழமையில இருந்து இங்க எல்லாம் என்ன இப்படி 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 வருது. அவங்க சில பேர் இதை போட என்ன நீ கிருஷ்ணாக்கு என்ன சப்போர்ட் கிருஷ்ணாட்ட என்ன காசு வேணியா இப்படி இப்படியான சில பேர் கேட்கிறாங்க. சில பேர்கிட்ட கேட்கிறாங்க. நீங்கள் லண்டன்ல இருக்கிறாளே ஐயா எங்கள்கிட்ட கதவா மடத்தனமான ஆக்களா இருக்காங்களே ஐயா. நான் வந்து இந்த ஒளிச்சு மறைச்சு உங்களுக்கு வித்தவுட் நம்பர்ல நான் அடிக்கல. எந்த படத்தை போட்டு எந்த நம்பரை போட்டு தான் அடிக்கிறேன். எனக்கு திருப்பி போன் பண்ணு சொன்னேன். மற்ற இவருக்கும் கொடுத்தனா ஆபீஸ்ல நிக்கிறேன். உனக்கு யூடியூப்ல வந்து கண்ணன் கொடுக்க தெரியுது, உனக்கு யூடியூப்ல மினக்கட்டு போட தெரியுது, உனக்கு இப்ப ஆபீஸ்ல நிக்கிறேன் சொல்றேன். அதுதான் இதோட நிப்பாட்டு. நிறைய பேர் எடுத்து கதைச்சிருக்காங்க போல ஆக்களுக்கு. ஆக்கள்கிட்ட அந்த செயற்பாடுகள் ஒரு வித்தியாசம் தெரியுது. நானும் வேணான்னு சொல்லி விட்டுட்டு விளையிட்டேன் ஐயா. என்ன சொல்றது வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொல்லி நாங்க
அன்றைக்கு அடிச்சனாங்க 7 பேர் அடிச்சனாங்க 7 பேர் அடிக்க போன் தூக்க இல்ல பேருந்து நான் சரி ஓகே எனக்கு மனம் கேட்கல திருப்பி வீட்டை வந்து அடிச்சு வேற அதுக்கு ஓமண்ண நாங்க இனி போட இல்லையா போட இல்ல நீ போட்டதே பிள்ளை அதுதான் நீ நான் இப்படிதான் சொன்னேன் டேய் நீ உழைக்கணும்டா நீ உண்ட பாடல உள்ள மற்றவங்களை சாட்டி நீ உழைக்காதேன்னு கேட்டேன் அதையும் அவருக்கு அவர்கிட்ட பேர் தெரியாது அவருக்கு நல்லா கொடுத்தேன் அது அண்ணன் ஒவ்வொருதுண்ட திறமை அண்ணன் இப்ப நீ வந்து பழம் பேன் எடுக்கலாம் நாங்க வந்து காரை எடுக்கலாம் அது ஒவ்வொரு திறமை அண்ணன் இப்ப நாங்கள் வந்து உண்மையிலே வந்து கொள்ளை கொள்றோம்னு சொன்னா அதை கொடுத்தவன் குழம்புவானே ஐயா நீங்களே அதை தூக்கி தலையில நானும் ஒரு டென்ட் உதவி செய்து நான் கிருஷ்ணாட்ட கொடுத்தா கிருஷ்ணா 7 அவள் பொய் சொல்லிட்டு மட்டும் எனக்கு அடிச்சு என்னட்ட கேட்டா அண்ணா குடுக்கட்டான் அப்படி செய்யுது கிருஷ்ணா அண்ணா குடுக்கட்டான் நான் சொல்றேன் இல்ல கிருஷ்ணா கொடுக்க வேணா நீங்க வேற யாருக்கும் கொடுங்க பேந்து போய் அந்த ஜேர்மன் ஐயாக்கு கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கு அது அவருக்கு சொன்னாங்க அப்படி திறமையா செய்யுது இதுவரைக்கும் உறவுகள் வெளிநாட்டு உறவுகள் திருப்பி கிருஷ்ணாட்ட ஒரு வார்த்தை கேட்கல நீங்க அங்க இருந்தோன்னு கேட்டவன்றீங்க தமிழனுக்கு கெட்டவன் அண்ணா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1 crore அண்ணா இப்போ யோசிச்சுப்பாங்க ஒரு அண்டைக்கு 50 lakhs அண்ணா அப்புறம் அண்டைக்கு 20 lakhsக்கு வீடு கட்டி கொடுத்தது இப்போ அதுக்கு நியர்லி 10 lakhs வர போனா இன்றைக்கு வந்து உடுப்பட்டிக்கு ஆக்களுக்கு வந்துட்டு காணி உறுதியல்கள் முடிக்க போனாங்க 18 லட்சம் ரூபாய்க்கண்ணா இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஹெல்ப் பண்ண எல்லாம் ஒட்டுதனை நம்பி அனுப்புவாங்களா இந்த இவனுங்களை நம்பி சனம் அனுப்புமா ஐயா யோசிச்சு பாருங்க அம்மன் உண்மைக்கும் நம்ம போலுக்காண்டு சொல்லல உண்மையிலே அவ்வளவு நம்பிக்கையை நாங்க உருவாக்கல இல்ல அது வந்து என்னண்டா கிருஷ்ணா ஜெயலாஸ் வந்து என்னன்னு சொன்னா இப்ப வந்து அதண்டைக்கு நாங்க எங்கண்ட பொடிகள் காய்ச்சறாங்க நாங்க வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் போய் கிருஷ்ணா போய் சந்திக்கிறது கிருஷ்ணாட்ட கொடுக்கறது எல்லாம் பார்த்துட்டு தங்களுக்கு வருகுது இல்லையே ஒன்றும் வருகுது இல்லையே கிருஷ்ணாவுக்கு தானே வருகுது அதுதான் ஜெயலாஸ் சாப்பிட கூட்டிட்டு போறாங்க நீ சின்ன சின்ன கிஃப்ட்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு தான் போறாம நல்ல வழி அந்த அந்த அம்மா போட்டத நீங்க கார்ல போய் போட்டீங்க அம்மா போட்ட கனடால இருந்து காய்க்கிறான் பாருங்க அவன் எவ்வளவு எப்படி சொல்றான் அதுதான் உண்மையா உண்மையிலே விஷயம் என்னன்னா அதை நாங்கள் ஒரு சீட் பண்ணோம்னா அதை அனுப்பினவன் குழம்புவானையா நீங்களே அதை தூக்கி தலையில போடுறீங்களையா 4 வருஷம் 4 இயர்ஸா வந்து கிருஷ்ணா செய்து கொண்டிருக்கு இது வரைக்கும் ஒன்றுமில்லை இப்பத்தான் வந்தது உண்மையா சத்தியமா என்னண்டா கிருஷ்ணா இது வந்து ஒரு ஜெயலஸ் தான் அதை போட்டிருந்தது நார்மலா தான் போட்டுருக்கு சொன்னது ஒரு சின்ன விஷயம் சொன்னது எனக்கு பிடிக்கல அவருக்கும் எடுத்து போன் எடுத்து கதைக்கணும்னு இருந்தேன்னா அதுல ஒரு சின்ன விஷயம் சொன்னதை எனக்கு பிடிக்கல அது என்ன சொன்னவரையா என்னன்னு சொன்னவர்டா அவர் காசு அனுப்புறாங்களாம் பேர் சொல்லி அனுப்புறாங்க அதுலயும் குளறுபாடு சில இதுகள் இருக்கும் இல்ல ஒரு நாளும் இருக்கலாம் ஆனா நான் செய்ய மாட்டேன் ஏதோ மற்றவங்களோட கதையா தெரியாது நீங்க செய்ய மாட்டீங்க இப்ப வந்து அதை நாங்க அடைய காய்ச்சினாங்க சில பேர் வந்து பஞ்சாயத்துக்கு தெரியாம காசு அனுப்புவான் சில நேரம் இலங்கையில் இருக்கிற சொந்தக்காரருக்கு தெரியாம காசு அனுப்புற கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தங்களுக்கு தரையில அப்படி எல்லாம் பேச சொல்ல மாட்டது ஈவன் நான் அனுப்புறேன்டா சில நேரம் இந்த வைஃபுக்கு தெரியாம தான் நான் அனுப்புவேன் ஏன்டா அவைகளுக்கும் தாய்தாப்பன் இருக்குது அவைகளுக்கும் காசு தேவை அப்ப தங்களுக்கு தராம நாங்க ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நாங்க குடுக்கறோம்டே எங்களுக்கு தராம வேற ஆக்களுக்கு கொடுக்கறோம் அது சில நேரம் யோசிப்பா அப்ப சில பேர் நாங்க வந்து சில நேரம் பேர் சொல்லாம சில காலத்துகள் அனுப்பலாமா என்ன அதான் இல்லையா அதில் பல காரணங்கள் இருக்கும் இப்போ இதில் வந்து இப்போ நாங்கள் எவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம் இந்த 4 இயர்ஸாக வந்து செய்கிறோம் வந்து இப்போ கூட வந்து கத்துறாங்க குறைக்கிறாங்க ஒரு எவிடன்ஸ் காட்டுறாங்க இல்லையே அதை விட வெளிநாட்டில் நிற்கிறவன் எல்லாம் இருந்து அதில் பாருங்கயா 100ல் ஒரு 5% 10% நாங்கள் வெளியில் இருந்து கொண்டு என்ன கதைக்கிறான் டேய் பொறுக்கி அந்த கழுத்தில் போட்டிருக்க வித்து குர்றா கையில் போட்டிருக்க வித்து குர்றா ஏன் ஒரு பைசா இவங்க கதைகளை விடுங்க இவங்க கதையில ஒரு பக்கம் இந்த காதல கேட்ட அந்த காதல கேட்டு பேச விடுங்க கத்துறோம் கத்திக்கோட்டே இருப்பான் நான் ஒன்றும் குழம்பையில் இதை குறித்து இப்போ ஆக்கள் எடுத்து எங்கட
எங்களோட நல்ல மாதிரி பழைய நாட்களுக்கு தெரியும் தானே, எங்களை வாட்ச் பண்ணாங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் என்ன மாதிரி அந்தந்த விஷயங்கள். இப்போ நேற்றைக்கு ஒரு வீடியோவோ நேற்றைக்கு என்ன பார்த்தோன்னா குரூப்ல வந்து ஒருத்தர் சொல்றேன், நீங்க அந்த அவ கதை கேட்க எனக்கு விலங்கு இல்லை நான் தண்ணி குடிக்க போனேன். அவர் பின்னுக்கு இருக்கிறவர் நக்கல் அவன் நம்பர்களை இல்ல அது அது உண்மையானக்கள் தான். ஏனண்டா நீ யார் என்ன கேள்வி கேட்கறக்கு இல்ல கேட்கற, நீ யார் என்ன கேள்வி கேட்கறக்கு? அவர் சொல்றேன் அவர் பாத்ரூமுக்கு போயிருப்பார் மற்றவர் சொல்றேன். இல்ல அதை விட நான் நக்கல் அடிக்க அவர் வந்து தூசணத்தால பேசுறார். நீங்க ஒழுங்கா இருந்தோண்டு அப்புறம் எங்களை திருத்த வாங்கடாப்பா. நீ என்னடா நீ என்ன நீ கேள்வி கேட்கலாம்? ஒரு ரூபா காசு இது வரைக்கும் புலம்பெயர்வர்களாகி நாங்கள் தான் அனுப்பி வளர்த்து விட்டா. முன்னே யாருன்னு தெரியா, அவன் பேரும் தெரியா, அவன் ஊரும் தெரியா. வெளியில இருந்தேன் சரி, சுவிஸில் உங்க பிரான்ஸில் ஜெர்மனில் இருந்துதான். அது ஒரு 6 பேர் என்ன, ஒரு 6 பேர் சேர்ந்த குழு அண்ணா. அது 6 பேர் சேர்ந்த குழு. அந்த அந்த பொம்பளை ஒன்றை ஏற்றி வச்சு கொண்டு கதைக்கிறேன். என்னோட பார்த்தா ஒருத்தர் பாட்டு போட்டு இங்கிலீஷ் பாட்டும் போட்டு போட்டுருக்கிறார். அவர்கிட்ட நம்பரை தரான். நான் அதுல கன பேர் பார்த்துருக்கேன். அண்ணா என்ன சொன்னா பிரச்சனை, இதுகளெல்லாம் நாங்கள் தேடி போனோம்னா எங்களுக்கு நிறைய பேரை தேட வேண்டி இருக்குது. அப்போ ஜஸ்ட் வந்து இக்னோர் பண்ணி போட்டு போகிறதான் எங்களுக்கு. இல்ல கிருஷ்ணா, நான் ஒருத்தர் வந்து நல்ல இதா கஷ்டப்பட்டு தங்கண்ட இவ்வளவு இடங்களுக்கு போய் இவ்வளவு சனங்களை பார்க்குதான்னு ஒரு நன்றி இல்ல நான் இப்படி கலைக்க கூடாது. அதை விடனா உண்மையிலேயே வந்து இன்றைக்கு அவைண்ட குறிப்பிட்ட ஆதங்கம் அவை சொல்லினம் வந்து தமிழ் மக்களை காப்பாற்றணும் அவன் என்னட்டே இருந்து. அதுதானே அவைண்ட ஆதங்கமாம். என்னடா அவங்களோட ஆதங்கம்? உண்மையிலே உங்களோட ஆதங்கம் சரியாக இருந்தால் ஒரு மனுஷனாவது பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் ஆக்கணுமன்றது உங்களோட ஆதங்கமாக இருந்தால் பரவாயில்லை. நானே என்ன எல்லாரையும் பிடிச்சி குத்துறேனா இல்லாட்டி களவெடுக்கிறேன் என்னையா செய்கிறேன்? என்னட்டே இருந்து காப்பாற்றணும் என்ன கதைக்கிறீங்க நீங்கள்? அதுலேயே தெரியுதே ஒரு தனி மனித வன்மம். எனக்கு புதுவலை எனக்கு நிறைய பேர் அடித்து சொன்னதை என்னென்றால் இவங்களை பற்றி கதைக்கணும் வீடியோலேண்டு. அப்போ அதால் தான் அப்படிதான். அதான் நானும் அன்றைக்கு உங்களுக்கு சொல்லணும்னா என்னடா திருப்பி இதில் அன்றைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவங்க என்னடா கிருஷ்ணாட்ட அடிச்சு சொல்லணும், இது வந்து திருப்பி சொல்ல வேண்டாம் அப்படியே விடுங்கண்டு. இல்லை நான் இப்போ வீடியோ தான் எடுத்துக்கொண்டு நின்றான். வீடியோ ஸ்டாப் பண்ணி போட்டு வந்தோன்றிருக்கக்குள்ளே நீங்கள் எடுத்து கதைக்குள்ளே எனக்குள்ள ஒரு உத்பவம் மாதிரி வந்துச்சு. அப்போ கவிதாசு சொன்னே இருக்கா வீடியோ ஒன் பண்ணி வேறு எங்களுக்காண்டி யார் எவ்வளோ இருக்கிறாங்கன்றக்கா சாம்பிள் காட்டுவோம்னு சொல்லிட்டு. அது பிரச்சனை இல்லை இப்ப எல்லாருக்கும் நான் வந்து சில பேர் வந்து நான் பயந்து உங்களோட கதைக்கிறேன். நான் நேர போட்டோ போட்டு இப்பயும் கதைச்ச ஆட்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். நான் உங்களுக்கு பயந்து வித்தவுட் நம்பர்ல அடிக்கல. நான் வந்து நேரா தான் அடிக்கிறேன். இந்த நம்பர் விழுகுது, இந்த போட்டோ விழுகுது, எல்லாம் விழுகுது. அதை விட என்ன இன்றைக்கு இந்த எங்களுக்கு எதிராக கதைக்கிற ஒருதன் எனக்கு போன் பண்ணி கதைக்கலையே தண்ட முகம்புலத்த கதா. அவருக்கு 4-5 பேர் எடுத்து காய்ச்சி அவருக்கு நல்ல கிளி கொடுத்தேன். நான் அவருக்கு திருப்பி அடிச்சா திருப்பி காய்ச்சா பிறகு அவர் ஆபீஸ்ல நினைக்கிறேன் திருப்பி அடிக்க எடுக்கல. இதை கூட நினைச்சிருப்பாங்க அப்படி தெரியுமா? இதை நான் உங்கள்ட்ட சொல்லித்தான் நீங்க செஞ்சேன். எனக்கு தெரியாயா நீங்க கிருஷ்ணா ஆர்ட்ட சொன்ன நான் உங்களுக்காக எனக்கு தெரியுது. கிருஷ்ணா வந்து நேர்மையா நடக்குது, நேர்மையா 100% நேர்மையா நடக்குது எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதுதானே ஐயா, நான் உங்களுக்காக சப்போர்ட்டுக்காக கதைக்கல. இல்ல உண்மையிலேயே ஆதரவு எனக்கு செல்ஃபிஷா வேண்டாமன்னா பொதுவான விஷயத்த கதைக்கிறானே. உண்மையிலேயே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலண்டா நீ அதை தட்டி விட்டுட்டு போகக்கூடிய ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கிறாங்களேடாப்பா மீடியால. மற்றது வந்து கிருஷ்ணா பற்றி போட்டோம். ஓகே, நல்ல விஷயத்த போடு பிரச்சனை. உனக்கு உழைப்பு வேணும் அப்படி என்ன போடு. நீ ஏன் இப்படியான விஷயங்களை போடுற? எத்தனை பேர் உழைக்கிறாங்க கிருஷ்ணாவை போட்டு, கிருஷ்ணாவோட படத்தை போட்டு உழைக்கிறாங்க. அதுதானே சொன்னா அதை ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா? நீ பெரிய பேர் போன்றாங்க அப்போ என் போடுறீங்க போட்டோ முன்னுக்கு. நான் இதில் ஒரு
குடும்பம் ஒன்றை பார்க்க வந்தான்னாச்சு கொஞ்சம் சுனாங்கி அடிக்கட்டே. ஓகே கிருஷ்ணா, ஏன்னா எங்களுக்கு எங்களோட வழிகளுக்கு அன்றைக்கு நாங்க எல்லாம் அடிக்க உத்தரமே தூக்கில. அப்ப நாங்க கிருஷ்ணா சரியான பிஸியா இருக்கும், இதுக்கு நான் பேருந்து அடிக்கிறேன், சாட்டர்டே சண்டேல பார்த்து அடிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை டோன்ட் வரி, நான் அடிக்கிறேன், அப்புறம் அடிக்கிறேன். தேங்க்ஸ் எல்லாருக்கும் சொல்லுவோண்ணா. ஓகே கவிதாசிட்ட கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே அண்ணாஜி, ஓகே பாய் சி பாய். ஓகே கிருஷ்ணா, ஓகே பாய். அதுக்காண்டி இல்லை ரெண்டே பேட்டை வேறு எங்களுக்காண்டி எடுத்து காய்க்கிறான். தண்டை ஃபோட்டோ போட்டுட்டு தான் இந்த 3 இதுக்கு எடுத்து காய்க்கிறான். இந்த எங்களை எதிர்த்து விமர்சனம் செய்கிறாக்கள் யாரும் அடுத்து காய்கட்டும் பாவம். எங்கே இருந்தாலும் இருந்து இது நான் தான், இதுதான் இஞ்சான் இருக்கேன், இங்கே இதுதான் இந்த ஊர், இதுதான் இந்த பேரண்டு போட்டு கதைக்கட்டும் பார்ப்போம். நாங்கள் யாரையும் மிரட்ட போகிறதும் இல்லை, நாங்கள் கொலையாளிகளும் இல்லை, அடிவர்ற ஆக்களும் இல்லை. நீங்கள் உங்களோட முகங்களை காட்டி உங்களோட விமர்சனங்களை சொல்லுங்க பார்ப்போம் இருக்கா. இங்கே இந்த இதுக்குள்ள என்ன சொல்கிறாங்கடா பவனது பவியன்றோம் வெளியே போடாங்க கதையை கேட்டா போட்டு. இவைட்டேன் வந்தேன்னு சொன்னால் இவைகளுக்கு நாங்கள் அந்த பேங்கில் காசு டிபாசிட் பண்ணி விட்டாங்களே இல்லை உறுதிக்கு, அது ஒரு சும்மா தட்டி பார்த்துட்டு போவோம்ட்டு. என்ன காசு இவ எடுக்கலாமே இல்லை, அப்புறம் அந்த பிள்ளை சொன்னது இல்லை அந்த வட்டி காசு ஒன்றுமே இல்லாமலே உறுதியை கொடுக்குறோம்னு சொல்லி, அதான் என்னென்று கேட்டு போவோம்ட்டு. வணக்கம், மறந்துட்டியல என்ன அலுவல் முடிஞ்சா காய வெட்டி விட்றாங்க அப்படியே. ஏன் திருப்பி என்ன அப்புறம் பிரளயம் சுவிஸ்காரன் இல்லேன் அவர் வந்து எழுதி போட்டு போயிட்டார். என்னண்டு யார் மறந்தான்னு கேட்டால் நீங்கள் அதெல்லாம்ப்பா மறந்தா ஓட்டியில் குறை என்ன இந்த இவர் இருக்கிறார் சுவிஸ்காரன் வந்து காணி எழுதி வந்துட்டு போட்டார். வெளியாச்சு அவர் பின்னுக்கோ பின்னுக்கு வாங்க ஐயா. நான் அதுதானோக்கா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி ஒன்று செஞ்சாங்களோக்கா, அப்டேட் பண்ணி விடுவோம் இல்லையா. அப்போ அவர் வந்து எழுதி போட்டு போயிட்டார். அவர் சாட்சி ஜாயின் வச்சவர் ஃபோட்டோ காப்பி தான் இல்லை. இப்போ 2 மாதமாச்சு பதிவுக்கு இன்னும் போயில்லை. ஃபோட்டோ காப்பி தாரா இல்லையாண்டா சாட்சி ஜாயின் வச்சவர் ஃபோட்டோ காப்பி தாரா இல்லை. ஐசி ஃபோட்டோ காப்பி வந்தால் தானே அனுப்பலாம். டோர்கிட்ட கொடுக்குறாரு இல்லை. ரிவர் தாரா இல்லையா. பாரன் எவ்வளோ இந்த காசாவே ஒன்றும் வட்டி அது காசு ஒன்று தான் பண்ணும். 1 லட்சம் ரூபா மட்டும் எடுத்து காசு நாங்கள் கொடுத்துருவாங்க. எழுத்து காசு அப்போ எங்களுக்கு அந்த காசு மிச்சம் ஃபுல்லாக. அது என்னென்னா எங்கே எடுக்க வேண்டாம், பொம்பளை பிள்ளைகளை கொடுங்கன்னு சொல்லிடலாம். அப்போ என்ன எடுத்து போட்டிங்களா காசு இல்லை எடுத்து இந்த காணி கொஞ்சம் போட்டிட்டாங்க. எந்த காணி தாப்பா கடை கடவுளை நீங்களும் சும்மா இல்லையா. எவ்வளோ முடிஞ்சுது காசை நீங்கள் அந்த காயை நாங்கள் ஒன்றும் நாசமாக்கி எவ்வளோ முடிஞ்சு காணிக்கு இதில் இப்போ 2 பேருக்கு பண்ணது எல்லாரும் பண்ண சேர்ந்து எத்தனை கூடாயா நாங்கள் எவ்வளோ முடிஞ்சுது 3 லட்சம் 2 பேரும் 6 லட்சம் 3 தான் கொடுத்தேன். அப்போ ஏதோ உங்களோட முயற்சியால் ஒரு வீடியோ போட்டு லைட்டாக ஒரு மாதிரி முடிஞ்சு இப்போ எழுதி தந்தாண்டே உறுதி வேற இல்லை இன்னும் கைக்கா. அதுதான் இப்போ அவர் சார்ஜி டைன் வச்சு அவருக்கு தெரியுமா சுவிஸ்காரனுக்கு இல்லை தெரியாது. அதான் நான் உங்களோட நம்பர் கொண்டு நாங்கள் வர்றதான் இருந்தேன்னா நீங்கள் தச்சவே வந்துட்டீங்க. வரேன் அந்த சுவிஸ்காரன் அந்த மகளின் நம்பர் என்னட்ட இருக்கணும். அந்த பிள்ளை ஒரு நல்ல பிள்ளை ஏண்டா பிள்ளை தான் எனக்கு எடுத்து காய்ச்சி சொன்னது. அண்ணா அப்படி ஒரு விஷயம் நடந்து எனக்கு தெரியாது, நான் இதை கதைச்சி அப்பாவோட இதாண்டி ₹1 இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் அதை நீங்கள் அந்த வச்ச பேமெண்ட்டுக்கே அதை நான் மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ எவ்வளோ அவங்களுக்கு 6 லட்சத்து வச்சா போட்டுனாங்களே நான் பேங்க்கில் 15,000 அதை ஒன்று கொடுக்காது எடுத்து காசு அதை தான் கழிச்சு 5 லட்சத்துக்கு 10,000 குறைய வந்தாங்க. எடுத்து காசு எல்லாம் கொடுத்து 5 10 வட்டி வேறு இல்லையா. அப்போ கொஞ்சம் வட்டி வந்து கொஞ்சம் உண்டாகும் 18 அந்த என்ன இப்போ எனக்கு காலமாச்சு. நான் சும்மா எடுத்து 4 மாதம் ஆகுது. உங்கள்கிட்ட சொல்ல எனக்கு தெரியும் தானே, அதே சொல்லி போட்டோம் தாங்க வந்தாலே கொடுப்போம்ண்டு. அப்போ எனக்கு படம் முடிஞ்சுது. நான் காசை போட்டு விட்டுட்டேன் பேங்கில் போட்டு ரிசீட்டையும் காட்டி போட்டேன். சரி தானே. அப்போ அதோடு இந்த அலுவல் முடிஞ்சுது விளங்குதோ. அப்போ நாங்கள் வந்து செய்ய வேண்டிய கடமையை சரியாக செஞ்சிட்டோம்டா ஓகே. உங்களுக்கு வந்து இந்த காணி விட்ட மீட்டு தரணுன்றது மட்டும்தான் என்ற நோக்கமாக இருந்தது. மெயினாக பிரச்சனை பண்ணது வந்து சுவிஸ்காரர். இப்போ கூட உறுதி வராது. உங்களுக்கு பிரச்சனை இல்லையല്ലോ, ஒரு இதுக்கும் பயம் இல்லை, ஒரு இதுவும் பெருட்டையில என்ன அவையிலே வந்து எழுதி தந்துட்டோம் இல்லை படம் முடிஞ்சு இவற்றை இதுதானே இவற்றை ஐசி போட்டோ காப்பி தாராளம் இல்லை.
இவர்கிட்ட நம்பர் இல்லையோ? இவற்ற நம்பர் ஏன் தர இல்லை போட்டோபி? அவர் தரையில் தான் செய்யப்படுது. அவருக்கு தாங்க கேப் இந்த வச்சுங்க அது அங்கே தான் கிடக்கும். யூடியூப்பில் போட்டு அவரை அவமானப்படுத்தல, அவரை பற்றி நான் கதைக்கிறேன். நாங்கள் கதைச்செல்லாம் முதல் அந்த பிள்ளை சொன்ன உடனே எல்லாம் பட்டி போட்டோம். அப்புறம் என்ன நீங்கள் அவற்றை நம்பர் இப்போ வச்சோம் இல்லை, அங்கே நான் உள்ளுக்கு வச்சுட்டு வந்துட்டேன். அந்த புள்ளியோட கதை எங்கள் புள்ளி அவர் இங்கே இல்லை, அதுகள் வந்து எழுதி போட்டு தந்துட்டு அதுகள் வந்து எழுதி தந்து போட்டு போய்க்குள்ள அப்புறம் என்ன இவர் செய்கிறது? இப்போ பதவிக்கு போகாமல் இருக்குது உறுதி, கச்சேரி போகல இன்னும். பொறுங்குவார் போய்ட்டு நம்பர் என்ற கடை போடுறார். ஏன்னா இவர் என்ன சார்ஜிக்கு கையெழுத்து சார்ஜி கையெழுத்து வச்சவர் வந்து ஐசி போட்டோ போய் கொடுக்கும். சதம் அந்த பெண் கொழுவு இருக்காடாப்பா. ஐசி போட்டோ யாரும் இல்லைன்னு சொல்லுவோம். இவருக்கு என்ன பேர்? எரில் வரங்க. அவர் தான் அவர் நம்பர் தான். அவங்களோட ஊருக்கு ரெண்டு அடிக்கும், எங்களை வேண்டு அடிப்போம். ஆ நீங்கள் பார்த்துக்கொள்ளீங்களா அப்படின்னு சிக்கலண்டா? யாரும் அடிக்க கடிக்க வந்தால் பார்த்துக்கொள்ளிங்க. அடிக்க யார் வர்றது உங்களுக்கு சொல்லல ஐயா, கணக்கு காய்ச்சவர் வயசு போனதுன்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்க குறையாக ஒவ்வொரு காய்ச்சி பேசி காசு சேர்த்து அது அந்த நேரமே உங்களோட பேங்கில் டிபாசிட் பண்ணி 4 நல்ல விஷயத்த செஞ்சு விட அதுகள் வந்து மினக்கட்டு எழுதி போட்டு அதுகளுக்கு தெரியாது அவ்வளோக்கு என்ன தெரியாது. நான் உங்கள்கிட்ட வேலை தான் இருந்தேன். நாளைக்கு நாளே வர்றதுக்கு இருக்கிறேன். நாளைக்கு வேறு ஒன்று முடமாக சேர்த்த உண்டு. அப்போ அதான் அந்த டெலிபதின்றது அந்த ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து என்ன இணைச்சி விட்டுருது என்ன. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை உண்டு. யாரென்றால் அது மகள். ஓ அது நல்ல பிள்ளை உண்டு. ஆக்சுவலி உறுதி இஷ்யூ இது உறுதி இஷ்யூ இதாட்ட நம்பர் கணக்க நம்பர் உறுதி உறுதியன்ட்டு ஆக்சுவலி உறுதியன்ட்டு இது இப்போ கிட்டடியான கேட்கும்போது இவேண்ட நம்பர் கேட்கும்போது இது வேண்டு அவேண்டே முறுதி பிரச்சனை. ஹலோ யாரக்கா ஆகிக்கிற? காரநகர்லேருந்து. சாரி நான் மாறி அடிச்சிட்டேன். இந்த காரநகர் கார இது மாறி அடித்து போட்டேன். வாரம்போங்க. ஐயோ அந்த பிள்ளை இந்த வாட்ஸ்அப் நம்பர் அவங்க 2 பேரும் வாட்ஸ்அப் நம்பர் மாற்றி போட்டாங்க. அப்போ நான் வீடியோ மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்கணும். இவர் வந்து எடுக்கிறார் இல்லையே ஜெயரஞ்சன்றவர், அவர் அப்படி செய்யலை. என்ன ஓனரே வந்து மாற்றி விட்டால் அவர் அப்படி செய்யலை. செய்யக்கூடிய செய்யுங்க, உங்களை ஏறக்கூடிய செய்யுங்க தான் தர மாட்டேன். எல்லக்கூடிய செய்யட்டாமா? யூடியூப்பில் போட்டு தண்ணி அவமானப்படுத்தினேன். அவரை போடவே இல்லையே, அவர் கதையே கதைக்கலையே. உண்மையிலே ஃபுல்லாக காய்ச்சா நாங்கள் வேலை பெட்டி சுவிஸ்காரை பெட்டி ஏன்னா இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அவே காய்ச்சா பிள்ளைங்க காய்ச்சாங்க அதுகளே வந்து இறங்கி நின்று வெளியே தந்து போட்டு போட்டுதல் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் செய்ய சொல்லி போட்டு போட்டுதல் ரெண்டைக்குள்ளே வேலையாட்ட இதில் விளையாடுறது அவர் வந்து. நீங்களும் நல்ல காரியம் செஞ்சு போட்டியல்லானே. நான் ஃபோனில் இல்லையா அவர் நம்பர்? இல்லை அவர் நம்பர் இல்லையா? நீங்கள் அவருக்கு சொல்லுங்க அப்படி சரிதானே. அவர் கதைக்கிறார் எடுத்தாலும் எடுக்கிறாங்க. அதுதான் எடுக்கிறா இல்லையே. யாருக்கு எடுத்தாங்க? அவனுக்கு தானே. அவர் தான் எடுத்தாங்க. அவர் எடுக்கிறா இல்லை. உங்களோட நம்பர் தெரியும் தானே எடுக்கிறாங்க இல்லை. நீங்கள் சுவிஸ்காரோட சுவிஸ்காரோட நம்பர் மேலே செய்யலையே. அவர்கிட்டே மாற்றி போட்டேன் நம்பர். பாருங்க சாட்சிக்கார சைன் பண்ண இவர் உண்டு உங்களோட மருமகன் உண்டு. பாருங்க லோயர் என்னதுக்கு ஐசி போட்டோ காப்பிலாம் கொடுப்போம். நாங்கள் எல்லாம் கொடுத்தாங்க படம் எல்லாம் கொடுத்தோம். அப்போ லோயர் அதில் வேண்டியிருப்பாவே. நீங்கள் அவர் நிற்க அந்த அலுவலில் முடிச்சிருக்கலாம். சுவிஸ்கார் நிற்க அவர் சொல்லிட்டு போட்டா இப்படி செய்யறானுங்களே தெரியாது. சைன் வச்சுட்டு ஐசி போட்டோ காப்பி எல்லாம் வந்துட்டு போனோம். சரி அப்போ யார் அவர் அண்டை அந்த வீட்டை நிற்கக்குள்ள இடையில வந்து உள்ளாட்டார் பைக்கில் அவர் தானே? அவர் தானே
அவர் தான் இடையில வந்து எல்லாம் கணக்கு காய்ச்சணுன்றார் லோயிட்ட விட்டு எல்லாம் வந்து காய்ச்சணுண்டு உங்களையோ என்னண்டு முதல் இது காசு போடக்கு முதல் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் இப்படி எழுத விட்டுட்டு அவைக்கு வாசி என்றோ இப்போ இப்போ இதோட சரி இப்போ நீங்கள் விரட்டின கதையை சொல்லி போட்டியல் இதோட ஆளுக்கு வரப்போ பிரச்சனை நீங்கள் கிட்ட வாங்க இழுத்து போட்டு மேய்ச்சிட்டு போகிறேன் ஃபோனில் காய்ச்சலாம் வேறு ஃபோனில் தாங்கள் அது தெரியாது நாங்கள் சொல்கிறதே அதைத்தானே இருக்கு வேறு வேறு உங்களை எதிரி இல்லையே அதுதானே இப்போ என்னென்னா இவற்றை ஐசி போட்டோ காப்பி வந்தால் சரி ஒரு பதிவுக்கு போடுங்க சரி போன தானே ஒரு மாதிரி உங்களுக்கு வேறு அவர் எடுக்கிறா இல்லையா சரி பார்ப்போம் ஒருக்கா நான் போயிட்டு வரேன் யோசிக்காங்க அவளோட மல்லாடி நான் வீட்டடி போவோம் நான் வீட்டடி போய் பார்ப்போம் இல்லை அவர் இங்கே இல்லை அவன் அளவு இருக்கிறேன் அவன் எடுத்துட்டேன் லோயர்கிட்ட போய் சொன்னீங்களா நீங்கள் ஓ சரி நான் அடிக்கடி போய் லோயர் என்ன அதையே கூப்பிட்டு காய்க்கிறேன்டாவா சாட்சியை மாற்றி செய்யலாமோ வட்டி எழுதிடலாம் கடைசியில் அதில் வந்ததுலேயும் பிரியோசனம் இல்லாமல் போட்டுடா இந்த சாட்சி போட்டு அது இவர் என்னத்தை பழி வாங்குறடா இப்போ என்ன புதுனமாக்குறாக்கு அவன் நம்பரும் கிட்டக்கியோ அவன் நம்பர் கிடக்கையா வாட்ஸ்அப் வேலை செய்தில்லை ஓ நான் அங்கே அப்படின்னா சுவிஸில் கொடுத்து நோமல் கோல் அடித்து பார்க்க சொல்லுவோம் உங்களுக்கு இவர் சிலவில் அவைக்கு தெரியாமல் கேம் ஆடுவார்லாங்குதா பார்ப்போம் நாங்களே நான் அவரோட காய்ச்சொன்னி கேட்கலையே அவர் தெரியாமல் அவர்கிட்ட நம்பர் எடுத்தாலும் நான் தெரியும் தானே எடுத்து தான் நான் எல்லாம் செஞ்சேன் நான் அப்படி கேட்குள்ள இவர் எங்களுக்கு காட்டு விளையாட்டு பார்ப்போம் நான் போட்டு வரேன் இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்கண்ணே இப்படியே பிடிச்ச ரெண்டு வைங்கோ அப்படி பிடிச்ச ரெண்டு அப்படி விளையாட்டு அதான் இப்படி பிடிச்சேன்டா ரெண்டு பேரையும் இப்படி ரெண்டு காலத்துல இப்படி பிடிச்சேன்டா இந்த காணியை மட்டும் தான் காணி மட்டும் சொல்லி போட்டு கிடந்த காசுக்கு அந்த காணியை வாங்கி போட்டு அந்த பிள்ளை அதான் கடைசி பிள்ளை பேசுறதுக்கு அதுக்கு தான் அந்த காணியை பண்ணாங்க முடிவாக கொடுத்து பண்ணி கொடுக்க கிடந்த காசுக்கு இந்த காணியை வாங்கி போட்டு இப்போ பிள்ளைய பார்க்குறேன் அடித்தேன் நடாங்க ரெண்டு நடாங்க ஆக ரெண்டு பிளக்கிடும் பிளக்கிடு எல்லாம் பிளக்கிடு நடாங்க எல்லாம் சரி வாரணையா போட்டு பிறகு வாரண்ணா சரியா அவையோட ஐயா நான் நம்பர் வேலை செய்தில்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இவர் எப்படியும் இந்த வீடியோ பார்த்துட்டு அடிப்பார் உங்களுக்கு இல்லாட்டி எனக்கு அடிப்பார் நான் கதைக்கிறேன் அவற்றை வழியிலே போய் அதை முடிப்போம் பிரச்சனை இல்லையா சரியா ஓகே இல்லை இது இந்த பிரச்சனை முடிஞ்சா இந்த காணி பிரச்சனை ரெண்டு பேரப்பு ஒரு பேரப்பு மூண்ட காலம் ஒரு பேரப்பு மூண்ட காலண்டா ரெண்டு பேரப்புக்கும் அப்போ இது எழுதலையே எல்லாம் எழுதி அதெல்லாம் சொல்லும்போது எல்லாம் வெளியாச்சு பிரிஞ்செல்லாம் காட்டியெல்லாம் ரெடியாச்சு ரெண்டு பேரப்பு நாங்கள் அப்போ காசு கொடுக்காதுன்னு நீங்கள் காசு கொடுத்துட்டேன் அதுக்கு தான் நாங்கள் யாருக்கு அது அது நாங்கள் ஒன்றும் செய்யல அது உங்களை பொறுத்து அது பிள்ளை தாரண்டா கொடுப்பாங்க ஒரு பேரை பண்ணி கொடுத்தாங்க மற்ற பேரை போய் செய்தான் ஆகணும் சரி நாங்கள் போட்டு வரோம் முதல் இந்த அளவில் இல்லை நான் காய்ச்சி போட்டு வாரம் திருப்பி இருக்கா சரியா நீங்கள் வரேன் நீங்கள் அங்கே வந்து இடம் பிடிக்க மாட்டியல் மற்ற நீங்கள் அங்கே வந்து எங்களையும் பிடிக்க மாட்டியல் நான் பாருங்க சரியா ஓகே ஓகே இப்போ இல்லை 6 மாதம் கிடாச்சு அதுலேயே வீட்டு திட்டம் வந்தால் பிரச்சனையாக போடும் என்ன கிருஷ்ணா பார்த்துருப்பீங்க நல்லவனா பார்த்துருப்பீங்க கொலகாரனா பார்த்தது இல்லையே பாப்பியை சொல்லி போட்டேன் முதல்ல இந்த அலுவலை முடிப்போம் நான் போகிறேண்ணே சரி எங்கடா சனத்துக்கு என்ன செஞ்சாலும் அந்த காணுமுண்ட ரொம்ப செய்து கொண்டீர்கள் நீங்கள் நாங்கள் பிள்ளைக்காகத்தான் பிள்ளைக்காணித்தான் ஒரு குடும்பம்னா பரவாயில்ல நாங்கள் 1000 குடும்பத்தை பார்க்கறாங்களா முழங்குதா எங்களால் வந்து ஒரு தரம் கெட்டு போனோன்னு வேற கூட வரட்டே வாரன் போட்டு ஓகே பாய் உங்களால் போயில பேஞ்சிடல அப்போ அதலிக்கொட்டை பாட்டிட்டு அன்றைக்கு வீடியோ போட்டோ இல்லை வேறு மரத்து குழம்பி பயனுண்டு சவரம் செஞ்ச உதவியை சொல்ல மறந்ததை கொண்டுண்டு அப்போ அந்த கோவத்தில் நிற்பாங்க இருந்தால் பரவாயில்ல வரட்டே ரைட்டா கேட்டுட்டு போவோம் என்ன அரெஸ்ட் பண்ணப்பட்டு வழியில் வந்துடணும் உண்டு
அக்னி தான் சொன்னி தோலை கட்டி உறுதிக்காரர் ஆ நீ அவையிலே சொன்னி அவையிலேன்னு அவையில் காசு கட்டியாச்சாவே வெளியில் வந்துருப்பேன் தானே சரி சும்மா இருக்கும்போது கேட்டு போவோம் லைட்டாக காரால் இறங்க அப்படியே கேட்டு போவோம் இது அளவுக்கு எவே சந்தோஷமாக இருக்கணும் நல்ல காலம்டா நாங்கள் போட்ட முயற்சியா இல்லாட்டி 6 லட்சம் அப்படியே அந்த உறுதிக்காரருக்கு இல்லை போயிருக்குமே இது 1 லட்சத்தோட முடிஞ்சபடியே 5 லட்சம் அதுக்கு மிச்சமாக இல்லை போட்டு தானே பெரிய கடவுள் புண்ணியமாடாப்பா பவிக்கு தெரியா வேண்டிய கேஸுகள் தெரியுமோ தெரியுமே அது அந்த பெரிய பிரச்சனை எல்லாம் போயிடாப்பா எல்லாம் இல்லை அவன் கடைஞ்சுதுன்னு பாரு 2 பேர் நிற்கிற நிலையை பார்த்தா சிக்கலாட பம்பலை பேர் நேராக புறநாயை விட்டு போட்டு இதுக்கெலாம் ஆட போகிறேன் பேரா பம்பலை பேரா யோகா பேரா அதுயா விளையாட்டு பார்க்குறது பார்க்க மட்டும் நான் உங்கள் 2 பேரும் பார்க்க இப்போ இந்த புடி திண்ணியாக்கள் வாங்கி அதான் நைஸ் அதான் விட்டேன் நாங்கள் இவைக்கு ஒரு உதவி செஞ்சேன் அப்படி தெரியுமே ஓ அப்போ அது 1 லட்சம் ரூபா பிரச்சனை 6 லட்சம் ரூபா கேட்டு நாங்கள் தலை கட்டு தான் முடிச்சு அதை 1 லட்சத்தோடைய முடிச்சு கொடுத்து இப்போ 5 லட்சத்துக்கு அதை காணியம் பண்ணி சந்தோஷமாக இருக்குது ஆனால் உறுதி மாற்றி கொடுக்கலையா இன்னும் அவனை அந்த சைன் பண்ணி கொடுக்கலையா அதான் அவருக்கு அவருடைய கொஞ்சம் பிரச்சனை படம் அது சரியா 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 சந்தோஷம் ஓகே நான் நீங்கள் 2 பேரும் பேரை கண்டுட்டு நான் நினச்சேன் ஆக்கள் மறைக்க போய் நம்ம எதுவும் கேட்க ஓ முடியல அயன் பண்ணிக்கேன் எனக்கு 70 வயசுலையும் என்ன ஓமோ இல்லையோ கஷ்டம் தான் நாங்கள் சரியான கஷ்டம் எனவே ஒரு கொட்டில் பிள்ளை இருக்கு நம்ம கிணறு இல்லை டொய்லெட் இல்லை தண்ணி வசதி இல்லை அதில் இருக்கு நம்மிடம் சின்ன கொட்டில் ஒன்று காட்டி 2 பிள்ளைகளோட எங்களுக்கு கஷ்டத்தை நாங்கள் கேட்கல நாங்கள் கூலி வேலை இவே யார் உங்களுக்கு அதே நாங்கள் இவே என்று சொல்றீங்க சொல்லுங்க இந்த மருமோடு அந்த நிறைய பேர் எடுத்து இங்கே எங்கட ஊரில் ஒரு 5000 இருக்கிறார் கஷ்டப்படுற உதவி செய்யுங்கன்றது யாருன்னு கேட்டா எங்கட அப்பா தானுங்கன்றது கடைசியாக தான் நான் சொல்றது பொக்கம் அது நான் கேட்டா போலே இல்லை வந்த விஷயம் வெளியில இந்த அயன் பண்ணி நான் காசை கொடுத்துருக்கலாம் என் மகளுக்கு 53 வயசோ சரி இல்லை நான் 53 வயசோ சரி 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 இப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம் கவுதில் இவைக்கு அந்த அரளிக்கொட்டை சாப்பிட போகிறோம்னு சொன்னாக்களை பார்த்துட்டு போக போகிறோம் அவைக்கு கொடுத்து போட்டோம் ரைட் எல்லாம் சந்தோஷம் ரைட் ஓகே அப்போ இவாக்கள் உங்கள் வாசி உதவி சரி வரேன் நம்ம போட்டு ஓகேம்மா பாய் பாய் சி யூ பாய் ஏன்னா தெரியும் மறைக்க போயிடாது அது சும்மா அதால் விட்டாங்க உங்கள் போய் இப்போ அவன் பாய் பிடிச்சி அடிக்கிறான் ஏன்னா இதுக்கு ரிவர்ஸில் உடனே ஸ்பீட்டை அடுக்கக்கூடிய மாதிரிக்கு இந்த சனத்தை காணையில் உங்க இதுக்கு எதுவும் எந்த கதை வந்து பூட்டி தாண்டாப்பா அடக்கும் என்ன புதுனமாக எனக்கு கண்டது தெரியும் நாமணி அம்மா வரணுமேடாப்பா என்னடாப்பா புன்னகையே போதும் அங்கே வராங்க சின்னவன் பாரா சின்னவன் அங்கே நவமணியம்மா கொட்டியாடாகா என்ன இந்த கோன் அடிச்ச கேட்கல நீ கூப்பிடுறது என்ன கோன் அடிச்ச கேட்கலே கோன் அடிச்ச கேட்கலேன்னு என்ன சரியா எழுதல் முடிஞ்சு கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு அப்போ உள்ளே போடையில காசு கொடுத்தா போட வேணும் அட கடவுள் அப்போ என்னது போட வேணுமாண்டே நீங்கள் அப்படிதான் நீங்கள் வந்து சொல்லி போட வச்சிருக்கலாம்
கொஞ்சம் காசை கட்டினா அவன் போட மாட்டான். அப்போ இப்போ எல்லாம் வெளியில் வந்துட்டியா? ஃபுல் ரிலீஸ். ஓ ரிலீஸ். ரைட் ஓகே. அப்போ அக்கா எல்லாம் வெளியில் வந்தாச்சு. எல்லாரும் வந்தா அதான் முடியெல்லாம் பட்டிக்காம போல மண்டே கொண்ட முடி வெட்டினார். சரி அப்போ நான் போட்டு வரேன். அதே தான் அந்த கத்தியக்கார எங்கே வெட்டன இந்த ஐயா வெட்டி விடு. அடி எங்கே கத்தி எங்கே அதுக்கு அதுக்கு கொடுங்க நான் இதில் விளாங்க இங்கே பார்க்குறீங்களா? தெரியுது கத்தி தெரியுது. தெரியுது இவடத்துலையா? இவடத்துலாம் வைக்கிறது சின்ன ஒரு மூச்சுக்குழாயில் வெட்டுற மூச்சுக்குழா விடத்தை விட்டா சரி. படம் கண்டலாம் நீங்கள் ரோட்டில் வேற ஆறு மகளா? ஓ மகள் ஒரு 5 நிமிஷம் போட்டிக்கலாம். சரி சரி அது பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? ஜெயிலால வந்து வந்து சந்தோஷமா தம்பி அடிச்சு காய்ச்சவரு என் தம்பியோட காய்க்கிறேன். தம்பியோட அடிச்சு சொல்கிறேன். அது உண்மையான அதுகளை சொல்லாதது அதுங்களுக்கு செய்த கேவலம். என்னையும் சரி 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 திருப்ப 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 தொடங்க திருப்ப தொடங்க. அங்கே போ தள்ளி இல்லைங்க செல்லக்கூடாது. சரி நான் போட்டு வரேன். நான் போட்டு வரேன். 5 10 சாப்பாடு ஒரு 5000 ஆமா சுண்ட விட விட அவன் கதையை கட்ட போனேன். இப்பதான் கிடந்த 5000 உண்டு. அதில் மண்டானுக்குள்ள ஒரு வீட்டை கொடுத்துட்டு வரேன். சாப்பிட வசதி இல்லைன்னு சொல்ல நீங்கள் சும்மா திண்டு ஓட்டு அன்றைக்கு தான் 60,000 அதுவும் சேர்த்து கொடுத்தா அதுவும் சாப்பாட்டுக்கும் எடுத்து அன்றைக்கு வேற 60,000 அப்படி இழக்கண்டோடு போட்டுக்கு இப்ப இல்லையப்பா. நான் அடுத்த ஒரு வேலைக்கு வரேன். அடுத்த வேலைக்கு வரேன். சரி பா மாமா எனக்கு புள்ளி அது புள்ள நான் பாருங்க பாருங்க. சரி பாருங்க பாரு அப்படி படி என்ன கையா காட்டியானே. ரைட் வேட்டே குண்டா வேட்டே தங்கச்சி பாய் 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 பாய். இல்லை ரெண்டே வேணாயா டைம் அது பிறவா சரிடா உண்டா பாய். அவன் பொடியன் உண்மையாக அறியும் பொடியன் தான். ஏடா பொடியன்டா நடுக கேட்குறவன் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டான் பார்த்தி உண்மையான. சரி அப்போ படம் முடிஞ்சுது. இந்தியான் படம் இத்துடன் விளையாட்டு செய்தியால் முடிவடைஞ்சுது. இனி அடுத்த என்னப்பா இனி அடுத்த படத்தோட சந்திப்போம். சரியா?